ஹாய் गाइस அஸ்ஸலாமு அலைக்கும் குட் ஈவினிங் நமஸ்தே ஷிகார் வணக்கம். ஸோ இந்த ஷார்ட்ஸ் எதை பற்றி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இர்ஃபான் நியூஸ்க்கு ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிடுது. அதுலேருந்து எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குது. நான் அதான் இதை சேர்க்கணும். அதை பற்றி இல்லை, அது சம்பந்தமான ஒரு கேள்விகள். காருக்குள் உட்கார்ந்து கொண்டு கைய உள்ள விடாதீங்க, ஏம்மா இப்படி பண்றீங்க, அசிங்கமா பண்ணாதீங்க, தள்ளுங்கம்மா, ஏங்க புடிச்சு எடுக்கிறீங்க என இர்ஃபான் டென்ஷன் ஆவதும், அவன் எப்படி பண்றான் பாத்தியா, நல்லது செய்யறதுக்கு தானடா வந்தோம் என இர்ஃபானும் அவரது மனைவியும் நக்கலாக சிரிப்பதும் என அவர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி கடுமையான கண்டனங்களை உருவாக்கி வருகிறது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த ஹையர் கிளாஸ் பீப்புள் வந்து எப்பவுமே இந்த வேலை செய்யறவங்க இல்லைன்னா ஒரு டிரைவர் ஃபேமிலி டிரைவர் வந்து அவங்க வந்து வீட்டுக்குள்ளே விடாம அந்த ஒரு சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்காங்க? அது வந்து எனக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ப்ரொஃபஷனலாக ஸ்டேபிளாக இல்லாமல் இருப்பாங்க. இப்போ துப்பறிவு பணியாளர் இருப்பாங்க, இல்லைன்னா டிரைவர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க சூழ்நிலை அதாக இருக்கும். நம்ம அதனால அவங்கள வந்து குறைச்சிட போகிறோம். நம்மளுடைய அறிவாளிகளாக கூட இருப்பாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இர்ஃபான் நியூஸ்க்கு வைஃபை வந்து அந்த வீடியோவில் வந்து அந்த ஏழை மக்களை வந்து அவங்க காருக்குள்ளே கை போடும்போது ஒரு மாதிரி முகத்தை வந்து சுழிச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களோட ஏழ்மையை வச்சு அவங்கள வந்து ஒரு இர்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடக்காண்டா. நம்ம கடைசியாக நான் பேசினது என்னென்னா, நான் வந்து ஒரு 3 நாள் முன்னால் கூட காப்பர் பார்ட்ஸில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வரைக்கும் கூட நான் இர்ஃபான் நியூஸ் மாதிரி ஒரு யூடியூபராக வந்து தான் நினச்சிருந்தேன். பட் இந்த வீடியோவை பார்த்த பிறகு அவருடைய அந்த லெகசி, அவருக்கு மேலே இருந்த ரெஸ்பெக்ட் வந்து அப்படியே குறைஞ்சிட்டு நான் அன்சப்ஸ்கிரைபே பண்ணிட்டேன். ஸோ யாருமே வந்து அடுத்தவங்களை வந்து இர்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசாதீங்க. நான் பேசினதுல ஏதாவது தப்பாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.